டெய்லி இட்லி தோசைக்கு அதே தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, மல்லாட்டை சட்னி இதையே மாற்றி மாற்றி செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாரும் இன்றைக்கி புதுசாக எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேட்குறாங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவில் நிறைய சைட் டிஷ் ரெசிபிஸ் இருக்குது. ஸோ இனிமேல் டெய்லியுமே என்ன புதுசாக செஞ்சீங்கன்னு தான் உங்கள் வீட்டில் வந்து கேட்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கொஷினை வந்து டெய்லியுமே கேட்டுட்ருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லி இட்லி தோசைனா கூட விதவிதமான சைட் டிஷ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து அசத்தலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளாக ஒரு தக்காளி குருமா தாங்க வந்து பார்க்க போகிறோம். குக்கரில் ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா உங்களுடைய தக்காளி குருமா சட்டுன்னு ரெடி ஆகிடும். என்னடா செய்யலாம்னு ரொம்பவே குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த தக்காளி குருமா வந்து செஞ்சு கொடுங்க. ஒரு சால்னா சாப்பிட்ட டேஸ்ட் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இது எல்லாமே ஒன்று சேர்த்தா போதும். நிறைய இல்லை. சோம்பு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லாவே பொரிஞ்சதுக்கப்புறமா பொடி பொடியான இருக்குன்னா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். சின்னதாக பொடி பொடியாக வந்து நறுக்கி போட்டிருக்கேன். இது கூடவே வந்து நம்ம என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம்னா ஒரே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் இன்னுமே நல்லது. ஒரு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறதுனால அது தாராளமாக வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். கூடவே ஒரு இனுக்கு வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறோம். நிறையா வந்து சேர்க்கணும்னு கிடையாது. கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் கருவேப்பிலை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது ஓரளவுக்கு வந்து வதங்கட்டும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா எப்பயுமே நான் சொல்கிறது தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். குருமான்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். நம்ம வந்து குழம்பு மிளகாய் வந்து சேர்க்க போகிறோம். அதனால பச்சை மிளகா கம்மியாக சேர்த்தா போதும். உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா மட்டும் போட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் போடாமல் வந்து விட்டுடலாம். இப்போ நான் சேர்த்துருக்கிறது ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் சேர்க்கல. கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு இந்த மசாலாவுக்கு மொத்தமாகவே தேவையான கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ இந்த எல்லாமே வந்து ஒரு கொதி வந்து வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி ஊற்ற போகிறோம். குருமான்றதுனால நம்ம வந்து ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி ஊற்ற போகிறோம். அந்த பேஸ்ட் எதுவுமே இல்லைங்க, தேங்காய் பேஸ்ட் தான் வந்து அரைக்க போகிறோம். இதில் நான் ஒரு டிப்புமே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து தேங்காயை வந்து துருவறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து தேங்காயோட மேல் தோல் இருக்குது இல்லைங்களா, அந்த பிளாக்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த தோலை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது நம்ம கத்தி வச்சு இல்லைனா வந்து பீலர் வச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த தோல் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பத்தைகள்லாம் மிக்சர் ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட தேங்காய் துருவல் நல்ல பூ போல் வந்து வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம பல்ஸ் பண்ணோடனே எப்படி ஒரு தேங்காய் துருவல் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் கைப்படாமல் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வரும். நீங்கள் கை வச்சிட்டிங்கன்னா உடனே வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம துருவறதை விட ரொம்பவே வந்து ஃபைன் பவுடராக வந்து கிடச்சிருக்கு. இதில் கொஞ்சம் திக்னஸ்க்காக நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே மைய பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கள் வந்து இருக்காங்கன்னா இந்த பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் போட்டு அரைச்சி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வாயில் வந்து அகப்படாது உங்களுடைய பச்சை மிளகாய். இப்போ இதில் வந்து போட்டுடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து போட்டிருக்கோம். போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய சிம்பிளான தக்காளி குருமா ரெடிங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு பட்டாணி குருமா தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த குருமாவும் ரொம்ப ரொம்ப கம்மி இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பராக வந்து செஞ்சிடலாம். இதையுமே ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு அரைப்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் நான் இப்போ ஒரு 5-6 பல் வந்து பூண்டு சேர்த்துக்க போகிறேன். ஒரே ஒரு 10 வந்து இஞ்சி துண்டு, அதாவது பெரிய இஞ்சி துண்டை 2ஆக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அப்படியே கூட இதில் வந்து ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வந்து வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் அரைக்க தான் போகிறோன்றதுனால. பச்சை மிளகா நான் இப்போ எடுத்துருக்கிறது காந்தாரி மிளகா, கொஞ்சம் காரமாகவே இருக்கும். அதனால ஒரு 3 வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பச்சை மிளகா இருந்தால் கூட அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ திக்னஸ்க்காக நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைனா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலையும் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தக்காளி, நிறைய தக்காளி வந்து ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக வந்து தக்காளி சேர்த்து இது எல்லாத்தையுமே மைய பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் வந்து வைக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது ஃப்ரெஷ்ஷான பட்டாணின்றதுனால நான் குக்கரில் வைக்காமல் நான் நார்மலாக வந்து வானல்லே இதை வந்து வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்க அந்த காஞ்ச பட்டாணினா ஊற வச்சுட்டு நீங்கள் குக்கரில் தான் கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் அது வந்து வேகும், இல்லைனா வந்து வேகாது. இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை எல்லாமே போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து மசாலா அரைக்கிறதுல வந்து வெங்காயம் போட்டுருக்கறனால இதில் கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து போட்டால் போதும். நிறையா வந்து போடாதீங்க. ஒரு டேஸ்ட் ஃப்ளேவருக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்புமே நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா,
அரைச்ச விழுதை இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்க போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து வதங்கணும். அப்போ தான் அந்த குருமாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து இருக்கும். இப்போ நம்மளுடைய அரைச்ச விழுதை வந்து சேர்த்துட்டாச்சு. இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த அரைச்ச விழுதை நான் இப்போ வந்து சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா இதில் குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணல. நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் பார்த்து உங்களுடைய மிளகாய் தூளை வந்து போட்டுக்கோங்க. கல் உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாமே இந்த மசாலாவுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலாவும் அந்த வெங்காயம் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். அதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்லா வந்து வெந்திருக்கும். அதனால நம்ம இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்க போகிறோம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப தளன்னு நம்ம வந்து ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுக்க போகிறதில்ல. ஓரளவுக்கு வந்து செமி கிரேவியாக இருந்தால் போதுன்றதுனால இது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணினா இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சிங்கன்னா அது வந்து வெந்துடும். இதுவே நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மசாலாவை வந்து போட்டதுக்கப்புறமா நம்மளுடைய ஊற வச்ச பட்டாணி இல்லைனா நீங்கள் வேக வச்ச பட்டாணியை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய கிரேவி வந்து ரெடி ஆகிடும். உங்கள்கிட்ட வேக வச்ச பட்டாணி இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா அந்த மசாலாஸ்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம பெருசாக எந்த ஒரு மசாலாவோ இல்லை எந்த ஒரு பொருளுமே வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஆனால் டேஸ்ட் ரியலி சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதை இன்னுமே வந்து திக்காக்கிட்டு தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு கூட வந்து தொட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி குழம்பு மாதிரி நிறையா தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு வேக வைங்க. கடைசியாக வந்து கைப்பிடி நிறையா வந்து கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லான எம்மியான ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. தோசைக்கெலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒரு சட்னி தான். ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த சட்னி எப்படி செய்யலான்றதை வந்து பார்த்துடலாம். அதுக்கு ஒரு வானல் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நிறையா வந்து கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வந்து வறுப்படணும். வறுப்பட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து காஞ்ச மிளகா கூட பச்சை மிளகாயுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பச்சை மிளகா வேண்டாம் ஒத்துக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வந்து வறுபடட்டும். ஏன்னா வந்து கடலைப்பருப்பு சரியாக வந்து வறுப்படலைன்னா உங்களோட சட்னி வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இப்போ 1 ஸ்பூன் நிறையா வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு இனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நிறைய சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. சீரகம் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்தா போதும். இப்போ வந்து 3 தக்காளியை நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். விதைகள் எல்லாமே நீக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறது இல்லைன்றதுனால தக்காளி கொஞ்சம் நிறையாவே வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லாவே வந்து வதங்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க. பத்தையாக இருந்தாலும் நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க போகிறதுனால ஈஸியாக வந்து கிரைண்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து தேங்காய் வந்து சேர்த்துட்டேன். தேங்காய் சேர்த்துட்டு இந்த சூப்லேயே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. எப்பயுமே தேங்காய் போட்டதுக்கப்புறம் எந்த ஒரு பொருளையுமே ரொம்ப வந்து வேகவும் வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வந்து அது இருந்துச்சுன்னா அந்த தேங்காயோட தன்மை வந்து மாறிடும் அப்படியே சொல்லுவாங்க. நம்ம அந்த சூப்லேயே வந்து தேங்காயை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மொத்த சட்னிக்கு தேவையான உப்பையுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வதக்கிட்டு ஆற வச்சு இதை நம்ம வந்து அரைச்சி தாளிச்சிக்க போகிறோம். உங்களுடைய தக்காளி புளிப்பு இல்லைன்னா கொஞ்சமாக வந்து புளி வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய தக்காளி இருக்கிறதுனால நிறையா வந்து புளி வந்து சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக நான் ஒரு சின்ன பல் வந்து புளி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சிட்டு தாளித்து எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக தக்காளி சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டு இந்த தக்காளி சட்னி வந்து தாளிச்சிட்டேன். இது வந்து இட்லி, தோசைக்கு ரொம்ப வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி தான். ரொம்பவே வந்து சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சட்னி. இந்த சட்னியை ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் வந்து உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து இந்த மொத்த சட்னிக்கு தேவையான காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும். அதனால் காஞ்ச மிளகா நிறையவே வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. காஞ்ச மிளகா தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் வந்து உளுந்து, 4 காஞ்ச மிளகா நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து காரத்தை கூட்டியோ குறைச்சோ வந்து போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா வந்து வறுபடணும். வறுபட்டதுக்கப்புறமா தனியாக வந்து இதை எடுத்து வச்சிட போகிறோம். இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்றதை வந்து ஆட் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம அதே வானலில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கோம். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 6 பல் வந்து பூண்டு, கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் தோலோடு இருக்க பீர்க்கங்காயை தான் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன். பீர்க்கங்காயில் இருக்கிற ரொம்ப ரஃப்பாக இருக்கிற அந்த எட்ஜஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு தோலோடு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தோல் இல்லாமையும் நீங்கள் வந்து பீர்க்கங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே ப்ராசஸில் பீர்க்கங்காய் தோலை மட்டும் போட்டுமே நீங்கள் ஒரு துவையல் வந்து செய்யலாம். சட்னியுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு அரை தக்காளியை நான் வந்து பொடியாக நறுக்கிட்டு வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து புதினா இலைகள் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தோல் ஆட் பண்ணுறப்ப புதினா இலைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு. இப்போ இதெல்லாமே வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு அந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா வேகிறதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய பீர்க்கங்காய் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. தோலாக இருந்தாலுமே இதே ப்ராசஸ் தான். தோலை ஒரு 2-3 தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காயை வந்து ஒரே ஒரு தடவை வந்து அலசினா போதும். ஏன்னா அது வந்து நிறைய தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ. அதனால் அது 2-3 தண்ணியெல்லாம் விட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணாதீங்க. தோலை மட்டும்தான் நீங்கள் நல்லா வந்து நிறைய டைம் வந்து வாஷ் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வதக்கணும் இல்லைங்களா, உளுந்து, காஞ்ச மிளகா, அதை தான் நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொரப்பாயிடும், கரெக்டாக வந்து அரைப்பட்டு இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த உளுந்தையும் காஞ்ச மிளகாயும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய இப்போ வதக்கி வச்சுருக்க இந்த பீர்க்கங்காய் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நீங்கள் வந்து அரைச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு மைய பேஸ்ட்டாக வந்து அரைஞ்சிரும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், வெங்காயம், தக்காளி, இந்த பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா வந்து வதங்கணும். பீர்க்கங்காய் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே வந்து வதங்கிடும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வதக்கிறது வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியாக பீர்க்கங்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி எடுத்திங்கனாலே போதும். உங்களுடைய பீர்க்கங்காயும் நல்லா வந்து வெந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்து தாளித்து நீங்கள் வந்து ஒரு சட்னியாக வந்து தொட்டுக்கிட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் பீர்க்கங்காய் போட்டிருக்கீங்கன்றது யாருக்குமே தெரியாது. இதை துவையலாக செய்கிறப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து அதை கண்டே பிடிக்க மாட்டாங்க. அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த பீர்க்கங்காயில். அதுவும் இந்த சம்மர் டேஸில் உங்களுக்கு வந்து இந்த சீசனல் டைம்லலாம் என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரப்போ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு சட்னியை வந்து உங்களோட இட்லி, தோசைக்கு ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்கள். சாம்பார் சாதம் இல்லைனா தயிர் சாதத்து கூட இந்த துவையில் வந்து நீங்கள் வந்து தொட்டுக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான பூண்டு ஊறுகாய் தாங்க வந்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வந்து சப்பாத்தி கூட நீங்கள் வந்து தொட்டுக்கலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பூண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பூண்டை வந்து ஜாஸ்தியாக வந்து எடுத்துக்கிறதுனால பிரெஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஊறுகாயாக வந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதில் உப்பு, காரம் எல்லாமே, எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த வெர்ஷனில் வந்து எடுத்துக்காமல் நல்லா பூண்டை வந்து பாலில் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு ஒரு சிலருக்கு அது அப்படியே வந்து குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதாவது தட்டுப்படுறப்ப என்ன தான் வெந்திருந்தாலும் அந்த ஸ்மெல்லும் தட்டுப்படுறப்பையும் நமக்கு வந்து குடிக்க முடியாது. ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா அதை வந்து மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறமா அப்படியே குடிச்சிடலாம். நீங்கள் வந்து சக்கரை கூட போடணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக வந்து குடிச்சிட்டு வரப்போ உங்களோட பிரெஸ்ட் மில்க் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பூண்டை உங்களுடைய ஃபுட்டில் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே பிரெஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்மளோட இந்த பூண்டு ஊறுகாய்க்கு பூண்டை நல்லெண்ணெயில் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வதங்கணும். இதை நீங்கள் வதக்காமல் விட்டுட்டிங்கன்னா பின்னாடி நம்ம வந்து மிளகாய் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அதை கரெக்டாக வந்து வேக வைக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வைக்க முடியாதுன்றதுனால இந்த எண்ணெயிலே அந்த பூண்டு வந்து நல்லா வந்து வேகணும். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி நிறையா வந்து பூண்டை போட்டுட்டு மூடி கூட நீங்கள் வச்சுட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து வதங்கிடும். இப்போ கலரே எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஸ்பூன் இல்லைனா ஏதாச்சும் வச்சு நீங்கள் வந்து அந்த பூண்டை வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூண்டு வந்து நல்லா வந்து நசுங்கி இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பூண்டை உங்களுடைய சாப்பாட்டில் வந்து சேர்த்துட்டு வரதுனால உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் கூட வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பூண்டை இந்த மாதிரி பூண்டு ஊறுகாயாவோ இல்லை நான் சொன்ன மாதிரி பூண்டு பாலாவோ நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரலாம். தாராளமாக வீக்லி ஒன்ஸ் நம்ம கூட பூண்டு பால் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பூண்டு சேர்க்காமல் ஒரு 5-6 பல் பூண்டு வந்து சேர்த்துட்டு பாலில் நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் அதை வந்து குடிச்சிட்டு வரலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்பூன் போட்டு நசுக்கிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கனாலும் இல்லை அப்படியே கடகடன்னு குடிச்சிட்டாலும் அது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த பூண்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு மிக்சர் ஜாரில் வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து முழுசாக இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால ஒரு 10-15 பல் பூண்டை வந்து நான் தனியாக வந்து எடுத்திருக்கேன். மீதி எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக கொஞ்சம் சக்கையாக இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கல. கொஞ்சம் சக்கையாக இருந்தால் அது தொடரப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால நான் அந்த மாதிரி வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக கூட அரைச்சிக்கலாம். ஆனால் தண்ணி வந்து ஆடே பண்ணக்கூடாது. இப்போ அதே வானலில் மீதம் இருக்கிற எண்ணெயில் நம்ம வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு, அதையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம். தனி மிளகாய் தூள் தான் வந்து ஆட் பண்ணணும். குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணக்கூடாது.
அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முழு பூண்டு, அந்த பூண்டையுமே இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க. வாயில் அகப்படுறப்ப நல்லாயிருக்குன்றதுனால நான் வந்து முழு பூண்டு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வேண்டாம்னு நினச்சா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம உப்பே இன்னும் சேர்க்கல. உப்புமே இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துருங்க. நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஊறுகாய்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் காரம், எண்ணெய் எல்லாமே தூக்கலாக இருக்கிறதுனால தான். இனிஷியல் ஒரு 3 months வந்து நம்ம இந்த காரம், எண்ணெயெல்லாம் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நல்லது. ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கண் முழிச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய், காரம்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் வருன்றதுனால தான் அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்மளுடைய பூண்டு ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கிடுங்க. நம்ம நல்லா வேக வச்ச பூண்டுன்றதுனால ரொம்ப நேரம் இருக்கணும்னு கிடையாது. அந்த பச்சை வாசனை போனாலே போதும் மிளகாய்த்தூளோட. இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை நீங்கள் சப்பாத்திக்கெலாம் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து சட்னி தாங்க வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வெள்ளை உளுந்து தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தாலும் தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் வந்து முழு உளுந்து வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து தோல் இருக்கிற உடச்ச உளுந்து இருந்தாலும் சரி, முழுசாக இருக்கிற தோல் உளுந்து இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கணும். ஏன்னா நீங்கள் உளுந்தை வந்து கரெக்டாக வந்து வதக்கலைன்னா உங்களுக்கு வந்து அது குழப்பு மட்டும்தான் இருக்குமே தவிர டேஸ்ட் வந்து இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்க உளுந்து நல்லா வந்து ப்ரௌன் கலருக்கு வந்து மாறணும். அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வறுக்கக்கூடாது. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களோட உளுந்தை வந்து வறுத்துக்கணும். உளுந்து வறுபடுறது தான் இந்த சட்னியில் மேஜரான டேஸ்ட்டை வந்து கொடுக்க போகுது. இப்போ நான் வந்து கலர் சேஞ்சை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உளுந்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இதிலே நான் வந்து காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வந்து புளி வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பூண்டு பற்களையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வறுபடுற வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இதில் வந்து புளியுமே நம்ம வந்து சேர்த்தாச்சு. புளி ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம இப்போ வந்து புளி வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த உளுந்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது. இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வறுக்கக்கூடாது. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அந்த உளுந்து வந்து வறுபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வாயில் வச்சு இது பண்ணுறப்ப நல்லா கடுக்குன்னு அந்த நமக்கு வறுபட்டுச்சுன்னா தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இருக்கணும். கூடவே இதில் வந்து ஒரு 15 பல் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்து நான் ஏன் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டிருக்கேன். 3 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது ரொம்பவே காரமான காஞ்ச மிளகான்றதுனால கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து தக்காளி வந்து சேர்க்க போகிறது இல்லை. அதுக்காக கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கூடவே இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் வந்து சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய இந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த தேங்காய் நல்லா வந்து வறுபடணும். இப்போ பார்க்குறப்ப அந்த ஒயிட்டாக இருக்க தேங்காய் நல்லா இப்போ அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. இதை நீங்கள் வந்து துவையலாக கூட அரைச்சி வந்து வச்சுக்கலாம். தண்ணியே ஆட் பண்ணாமல் நல்லா வந்து ஒரு துவையலுக்கெலாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்கிட்டா கூட இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து சட்னி செய்ய போகிறோன்றதுனால நான் நல்லா வந்து வறுத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் தேங்காய் எப்படி வறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் தண்ணி ஊற்றி நான் வந்து சட்னி வந்து அரைச்சிருக்கேன். இது வந்து தாளிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம உளுந்து சட்னி தானே செஞ்சுருக்கோம். அதனால் இது வந்து தாளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் தண்ணி சேர்க்காமல் நல்ல ஒரு துவையல் மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட ரைஸ் கூட வந்து தொட்டுக்கலாம். இல்லை ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருந்த எல்லா சட்னிகளுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சட்னி ரெசிபிஸ் வந்து போடுறேன். நம்ம சேனல்லே வந்து தோசை வெரைட்டிஸ் வந்துருக்கு, சிறுதானிய வெரைட்டிஸ் வந்துருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.